பண்ணாலும் சரி எங்கள் தளபதியை கூட அவனுங்களால பிடுங்க முடியாது. எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார். அவனுக்கு என்ன வேணாலும் குட்டிக்காரனை அடிக்கட்டும், ஒரு பிடுங்க முடியாது. அவங்க எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார். அவருக்கு தான் ஓட்டு. என் ஃபேமிலியிலே கிட்டத்தட்ட 40 ஓட்டு இருக்கு. 40 ஓட்டுமே எங்கள் அண்ணனுக்கு தான். எதுவுமே பண்ண முடியாது எவனுமே. அவர் டைவர்ஸ் கேஸில் எந்த போட்டாலும் எங்கள் அண்ணனை ஒரு பிடுங்க முடியாது. எங்கள் அண்ணன் தான் ஜெயிப்பார். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யார் வேணா போட்டுட்டு போட்டு தலை பாத்துக்கிறோம். நல்ல ஒரு கட்சி ஆரம்பித்து நல்லா தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து ஒய்ஃபு மாதிரி பண்ணுறது அவருக்கு கொஞ்சம் பின்னாடி தாசாக இருக்கும். ஏன்னா மக்கள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. முதல்ல வந்து கட்சியை பற்றி பேசியிருந்தாங்க. இப்போ ஃபேமிலியை ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சிரமமாக தாசாக இருக்கும். பாவம் இருக்குது. இது தேவையில்லாத ஒரு விஷயந்தான். இது வந்து அவர் மேலே பழி போடணுன்ட்டே வந்து பண்ணியிருக்கிறது இது மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 2-3 மந்த் தான் இருக்குது. அவர் பேரை கெடுக்கணும்னு. இன்னொன்று சங்கீதா வந்து இவங்க டிஎம்கே அது ரிலேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவங்க பண்ண வேலை தான் இது. கண்டிப்பாக முக்கியத்துவம் அவங்க பண்ண வேலை தான் இது. விஜயை போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. மேபி அவங்க டைவர்ஸ் ஆச்சு ஆகுறது அது எனக்கு பர்சனல் தேவையில்லாத விஷயம். அவர் வந்தால் நல்லது பண்ணுவாரான்றதான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. இது எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. 2026 அவர் தான். அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யார் வேணா போட்டுட்டு போட்டு தலை பாத்துக்கிறோம். எதுவுமே சொல்றதுக்கு இல்லைங்க. நிஜமாவே அவங்க வரக்கூடாதுன்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்றாங்க. அவரோட பேரை வந்து கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரோட வளர்ச்சி யாருக்குமே பிடிக்கல. அது அவங்களோட பர்சனல். ஆப்வியஸாக பர்சனல் திங்ஸ் வந்து பாலிடிக்ஸோட நம்ம வந்து இன்வால்வ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அவர் மட்டும் இல்லை, ஜென்ரலாக உள்ள எல்லா பொலிட்டிஷியனாக இருக்கட்டும் சரி, ஹீரோயின்ஸ் யாராக இருந்தாலுமே அஃப்கோர்ஸ் தே ஹாவ் அனதர் பர்சனல் லைஃப். சொல்கிறவங்க சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, அரசியலில் இருக்குது, அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த அளவுக்கு இன்னும் தெரியல. சிரமம் கொண்ட அந்த அளவுக்கு தெரியல. ஒரு கால் வேறு ஏதாவது அரசியல் கட்சியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இல்லை மேபி இவனுடைய ஃபேமிலியினுடைய சுச்சுவேஷனால் அவங்க டைவர்ஸ் வாங்குகிற ஒரு சூழ்நிலைக்கு போகலாம். 50-50 சான்சஸ் இருக்குது. இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. திமுக தான். வேற யாருங்க பண்ணுவா? எனக்கு தெரிஞ்சு இப்படி பண்ணி மக்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடாதீங்க. ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஓட்டு வந்து பிரியறதுக்கோ ஆட்சி மாறுறதுக்கோ எதுவும் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெனியூனாக இருந்து அரசியல் பண்ணுவாங்க. பர்சனலையும் அரசியலையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். திமுகவோட சதி தான் ப்ரோ. முழுக்க இது டிஎம்கேவோட சதி தான். தீய சக்தியோட வேலையை காமிக்குது. இது என்ன தீய சக்தி வேலையை காட்டினாலும் தூய சக்தி தான் ஜெயிக்கும். எங்கள் அண்ணனை என்ன பண்ணாலும் அவங்க தோக்கடிக்க முடியாது. அவர் தான் ஜெயிப்பார் இந்த வருஷம். அவர் தான். இப்போ வந்து அவங்க ஒய்ஃப் டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் முடங்கி உட்கார்ந்துருவாருன்னு சொல்லிட்டு அவங்க பண்றாங்க. ஆனா கண்டிப்பா எங்க தளபதி என்னைக்கும் அதால இது பண்ணாம மாட்டாரு. அவங்க என்ன பண்ணாலும் சரி எங்கள் தளபதியை கூட அவனுங்களால பிடுங்க முடியாது. எல்லாமே தெய்வம் பார்த்து, கடவுள் ஒன்று ஒருத்தருக்கிறான், ஆண்டவன் ஒருத்தருக்கிறான், அவர் பார்த்துப்பாரு. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பட் நாங்கள் ஆஸ் அ தளபதி ஃபேனாக யாரையும் ப்ளேம் பண்ண போகிறதில்ல. உள்ளோக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். இருக்குது, இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பாக இருக்கும். எனக்கா இவ்வளோ நாளை விட்டுட்டு இப்போ வந்து பண்ணணுன்ற அவசியம் போது வாய்ப்பு நிறையா இருக்குது சார். வேறு நடிகையுடன் தொடர்பு வைக்கின்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. நம்ம பக்கத்தில் வந்து பார்க்கல. எல்லாருமே வந்து திரிஷான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க பர்சனல் விஷயத்தை இன்னும் ஓப்பனாக சொன்னாங்கன்னா அது இன்னும் மக்களுக்கும் வெளியே தெரிய வரும். அது ஏற்கனவே தான் நம்ம நிறையா படிக்கிறோம். வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நிறையா வருது சார். அதான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. அது வருதுங்கும்போது கன்ஃபார்மாக இல்லை, பொதுவாக பேசிக்கிறாங்க, நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். வேறு அது வந்து நம்ம ஆதாரம் இல்லாமல் யார் வேணால் எது வேணால் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு குற்றச்சாட்டாக நான் பார்க்குறேன் வழியா. இது வந்து இதுக்கு அடிப்படை முகாந்திரம் ஆதாரம் எதுவுமே இல்லை. 4 வருஷமாக இருக்குது. அது நீ முன்னாடியே வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பேசியிருக்கலாம்ல. 2021 நடந்த விஷயம் 4 வருஷம் கழிச்சு இடையில எப்போ வேணாலும் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கலாம்ல. எலெக்ஷனுக்கு இன்னும் 2-3 மாதம் இருக்குது. அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்கிறாங்க. நடிகைனா அது அவங்க பர்சனல். முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கும் வந்து பர்சனல்னு ஒன்று இருக்கும். கருணாநிதி சாருக்கும் எக்கச்சக்க ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அவரோட குடும்பம் எப்படி வளர்ந்துருக்குன்றது பெரிய விஷயம். அது வந்து பழைய காலத்து கதை. தமிழ் அரசியலே வந்து புரணி பேசுறது தான் இங்கே இது. 21 வந்து கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஒன்று அவங்க அப்போ வெளில சொல்லியிருக்கணும். 5 வருஷம் கழிச்சு இப்போ ஏன் சொல்லணும்? அவங்க தனியாக தங்க வைக்கிறாருன்னா அது அவங்களோட பர்சனல். இது
எலெக்ஷன் டைமில் இந்த டைமில் வந்து அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் பர்சனல் விஷயம், அவர் எப்படி வேணா இருந்துக்கிட்டோம். பட் எங்களுக்கு வேணுன்றது வந்து நாட்டுக்கு என்ன செய்கிறாருன்னு தான். பர்சனல் இஷ்யூ பற்றி யாருக்கும் தலையிட்டதுக்கு இது உரிமை கிடையாது. ஒருத்தர் வீட்டுக்குள்ளே யாரும் எட்டி பார்க்கக்கூடாது சார், அவ்வளோதான். இன்னைக்கு வரையும் 5 வருஷமாக அவங்க சங்கீதா மேடம் வந்து இதுவரையும் கேஸு போடாதவங்க இப்போ எதுக்கு போய் அவங்க கேஸு போடுறாங்கன்னு தெரியல. எல்லாமே மர்மமாக இருக்குது. இங்கே யாருமே கரெக்ட் கிடையாது. எல்லாருக்குமே பர்சனல் லைஃப் இருக்குது. எல்லாருமே ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க தான் இருக்காங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து அது அவரோட பர்சனல் லைஃப். பாலிடிக்ஸ் வராரா, மக்களுக்கு நல்லது செய்கிறாரா, அவ்வளோதான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தானே. அது இப்போ எலெக்ஷன் டைமில் கொண்டு வராங்க. அது மேபி அவங்களுக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்காக மற்ற பார்ட்டிஸ் பண்ணலாம். பட் ஏன்னா நீங்கள் நிறைய இன்சிடென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே வந்து அவங்க மிஸ்ஸஸ் வரவே இல்லை. நீங்களே ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம் வெளியிடும் போது அவர் ஷூஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி நிறையா சோஷியல் மீடியாவில் வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கள்ல. ஸோ எலெக்ஷன் டைமில் பண்ணுறது மேபி ஒரு எலெக்ஷன் கேமாக கூட இருக்கலாம். இல்லை இதனாலலாம் பின்னாடி ஆகாது. அவர் வந்து எப்பயும் போல் ஒன்று ஜெயிப்பார், இல்லைன்னா ஆளுங்க எதிர்கட்சி வருவார். பொலிட்டிக்கல் கேரியருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யூத்லாம் வந்து நிறைய பேர் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க கண்மூடித்தனமாக. ஸோ இதனால் வந்து சிலருக்கு பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரும். பட் பொலிட்டிக்கல் லைஃபோ பப்ளிக் லைஃப்பில் வரும்போது எல்லாருமே அவங்க வந்து ஒரு ஒழுக்கச்சீலாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவருக்கு நான் வந்து அஃபெக்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். இதில் கூட ஒரு பப்ளிக்கில் ஒரு நல்ல நேமில் வந்துட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தை திடீர்னு வரும்போது கொஞ்சம் பின்னாடி வதாசா வரும் கண்டிப்பாக. இதனால் அவருக்கு என்றைக்கும் வந்து வராது. ஏன்னா அவருடைய இது வந்து மக்கள் பிடிச்சிருந்து தான் இவ்வளோ விருப்பப்பட்டு இது பண்ணுறாங்களே ஒழிய ஃபேமிலி இதை வந்து அரசியலில் யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மக்கள் தெளிவாக தான் இருப்பாங்க. அரசியல் என்னென்னமோ நடக்குங்க, அது நம்ம என்னன்னு சொல்ல முடியும். எது ஒன்றாலும் நடக்கும். இவங்க மேலே இவங்க சொல்லுவாங்க, அவங்க மேலே அவங்க சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் பண்ணிப்பா, அது விஜய் தான் பண்ணுவாங்க, வேற எவனா பண்ணுவாங்க, ஸ்டாலின் தான் பண்ணாருன்னுவாங்க. அது நம்மளுக்கு வேணாம். நீங்கள் ஒரு நாட்டுக்கோசம் வரீங்களா, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறோம், அவ்வளோதான். இது கண்டிப்பாக அவங்களோட சதி தான். அவர் பேரை கெடுக்கணுன்னே பண்ணுறது. ஆனால் என்ன தான் அவருக்கு வந்து நெகட்டிவ் செட் பண்ணாலும் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். எங்களோட ஓட்டு அவருக்கு தான், எல்லாமே அவருக்கு தான். எதுவுமே பண்ண முடியாது எவனுமே. அவர் டைவர்ஸ் கேஸில் எந்த போட்டாலும் எங்கள் அண்ணனை ஒரு கொடுக்க முடியாது. எங்கள் அண்ணன் ஜெயிப்பார். இல்லை, அவருக்கு ஓட்டெல்லாம் பாதிக்காது சார், நிஜமாவே சொல்கிறேன். உண்மையாக நம்புறவங்க போடுவாங்க சார், அவ்வளோதான். விஜய் வரத்துக்கு போடலாம். முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகம் படம் அப்படின்றது வரலனாலும் ஒரே விஷயம், விஜய் சாருக்கு நாங்கள் சொல்கிற ஒரே கமாண்ட் என்னன்னா, பின் வாங்காதீங்க. ஹீ இஸ் அ ஸ்ட்ராங் மேன். எது வந்தாலும் இதை விட இன்னும் மோசமான விஷயம்லாம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகி அஃப்கோர்ஸ் அவர் ஜெயிக்க தான் போகிறாரு. சினிமாவில் வந்து இது நிறைய நடக்கிறதெல்லாம் உண்மைதான். இப்போ அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாரு. அதனால் அது கொஞ்சம் திடீர்னு எடுபடும் வெளியில். போக டைலூட் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஆமாம் சார். இவங்க வந்து செலிபிரிட்டின்னும் போது வெளியே தெரியுது. இப்போ என் ஃபேமிலியில் 1000 இருக்கும், வெளியே தெரியாது. இப்போ அவங்கவுங்க ஃபேமிலி ஒன்று இருக்குது தெரியாது. இப்போ செலிபிரிட்டின்னும் போது வெளியே தெரியுது. இப்போ ஒரு அரசியலில் நிற்கிறான்றதோ அதை கொஞ்சம் அப்படியே தூக்கி விடுவாங்க. இன்னும் அவங்களுடைய ஃபேமிலியில் யாரும் நுழைய வேணாம், அரசியல் மட்டும் அதை மட்டும் பேசுங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்கவுங்க ஃபேமிலி என்ன நடந்தால் அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக மறந்துடுவாங்க. இது அவர் சொல்கிறாங்க, அவர் பேசவே மாட்டுறாருன்னு. அவர் பேசுனா இவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னே தெரியல. அவர் சும்மா லைட்டாக தான் பேசுகிறாரு. அஃப்கோர்ஸ் மறக்கணும், பட் மறக்க மாட்டாங்க. பிகாஸ் அவர் வந்துட்டு இருக்காருல, அவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லி டவுன் ஆக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க.